கேர்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படி அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைபருமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அண்ட் கமெண்ட் மோஸ்ட் 1 or 2 வேர்ட்ஸ்லேயே அது வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் யாருக்காவது அந்த டீல் ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகம் இருந்தால் சரி, ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஜங்குக் தான் ஒரு பெரிய மேன்ஷனில் வெறும் பேண்ட் மட்டும் போட்டுட்டு அவன் 2 காலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு கவுச்சில் வந்து உட்காடுறான். அவன் கையில் ட்ரிங்க் இருக்குது, அதை அப்படியே குடிச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க உங்களை தான் பார்த்துட்ருக்கான். உன்னை பார்த்தாலே தெரியுது கண்ணி கழியாத பொண்ணுன்னு, ரொம்ப சுத்தமான பொண்ணுன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த ஜாப் பண்ணி சூஸ் பண்ண? அதுவும் வெறும் 2 பில்லியனுக்கு என் கூட படுக்கிறதுக்கு எதுக்கு ஓகேன்னு சொன்னேன்? ஏதாவது ரீசன் இருக்கா என்ன? நீங்கள் அப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை முறைச்சே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் தலையை டவுன் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், எதுக்கு அப்படியே பேசாமல் உட்காந்துருக்க? சொல்லு, எதுக்கு இந்த ஜாப் பண்ணி சூஸ் பண்ண? என் கூட வந்து படுக்கிறதுக்கு ஒரு நைட்டுக்கு எதுக்கு நீ இதை சூஸ் பண்ண? ஏதாவது ரீசன் இருக்கா என்ன? என்னை அங்கே உள்ளே அனுப்பும் போது உங்ககிட்ட இந்த மாதிரி பர்சனலான விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் அதை பண்ண விரும்பலை. உங்களுக்கு தேவை என்ன? இது மட்டும் தானே? நான் எதுக்கு வந்திருக்கணும் அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளோ திமிரா அவனுக்கு? இல்லை, நீ கிளம்பு. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது. உன் கூடலாம் என்னால் படுக்க முடியாது. நீ கிளம்பு. நான் கூப்பிட்டா 1000 பேர் வருவாளுங்க. இந்த மாதிரி திமிரு பேச்சு பேசுகிறவாள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ எந்திரிச்சு கிளம்பு. அப்போ நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் இப்போ அப்படியே உங்களை ஒரு மாதிரி கொலை வெறியோடு பார்த்துட்டு இருக்கான். இல்லை சார், அப்படிக்கு இது பண்ணிடாதீங்க. எனக்கு அது 2 மில்லியனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இந்த காசு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இந்த காசு இருந்தால் நான் நிறையா விஷயத்த சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ப்ளீஸ் எனக்கு இது இங்கே இருந்து போக சொல்லிடாதீங்க. ப்ராப்ளமா? நீ எந்த மாதிரி உலகத்துக்குள்ளே வரேன்னு தெரியுதா? வெறும் காசுக்கு வேண்டி நீ எந்த மாதிரி உலகத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன்னு உனக்கு புரியுதா? அப்போ ஜேகே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு உங்ககிட்ட அப்படியே நடந்து வரான். அந்த லக்ஸரியஸான வீடு அப்படியே அமைதியாகுது. அவன் அப்படியே உங்ககிட்ட வந்து முன்னாடி நிற்கும் போது உங்கள் மூச்சு அப்படியே நின்ன மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. இப்போ அவன் அப்படியே பெண்ட் பண்ணி அவன் 2 கையுமே சைடில் வச்சு உங்களை அப்படியே அந்த சோஃபாவில் வச்சு பின் பண்ணுறான். உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போது நீ என்ன தான் பார்க்கணும், என்னை பாரு அப்படின்னதும் நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் ஹெட்டப் பண்ணி அவனை பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் இன்னசென்ட் ஐஸை வச்சு அவனை பார்த்ததும் அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அப்படியே மாறுது. உன் கண்ணுக்கும் நீ இப்போ பண்ண வந்த வேலைக்கும் கொஞ்சம் கூட மேட்சே ஆகாது. நீ ரொம்ப பயந்து போயிருக்க. இந்த கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஏன் இப்படி பயப்படுற? என்னை பார்த்தா என்ன உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா என்ன? உங்கள் முன்னாடி யார் வந்து நின்னாலுமே அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். நான்ட்டு கிடையாது. உங்களை பார்த்தா யாருனாலும் பயப்பட தான் செய்வாங்க. அவன் அப்போ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே அவன் பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ நிற்கிறான். நீ பயந்தா மட்டும் இங்கே வந்து உன்னை யாரும் காப்பாற்ற போகிறது கிடையாது. அப்போ உங்களுக்கு எங்கிட்டேருந்து என்ன தான் வேணும்? எனக்கு இந்த மாதிரி ஃபேக்காக நடிக்கிற பொம்பளைங்களை பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் காசுக்கு வேண்டி பச்சையாக இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நீயே சொல்லிடு, ஹானஸ்ட்டாக சொல்லு. உன்னை யார் இங்கே ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சா? யாராவது ஃபோர்ஸ் பண்ணி தானே நீங்கள் வந்த? இல்லை, என்னை யாரையுமே இங்கே ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் அனுப்ப கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த? என்ன ரீசன்? தெளிவான ரீசன் சொல்லு. நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு? என்னை லைஃப்பை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிச்சு. எங்கள் அப்பா அவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு கடனெல்லாம் அடைக்க முடியாமல் எங்களெல்லாம் விட்டுட்டு தூக்கு போட்டு செத்துட்டாரு. எங்கள் அம்மா படுத்த படுக்கையாக உடம்பு சரியில்லாமல் அப்படியே இருக்காங்க. என் தம்பி ஸ்கூலுக்கு கூட போகிறதில்ல, ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவனை ஸ்கூலுக்குள்ளே கூட விட மாட்டுறாங்க. எனக்கு இந்த 2 பில்லியன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் எனக்கு இந்த ஜாப் ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணதும் உடனே வந்துட்டேன். நான் நிறைய இடத்துல ஜாப்க்கு தேடி பார்த்தேன். நான் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலுமே அந்த காசுலாம் பத்தலை. அதனால தான் எனக்கு ஒருத்தங்க இந்த ஜாப் சொன்னதும் நான் உடனே வந்துட்டேன். 2 மில்லியன் ஒரு நைட்டுங்கிறது பெரிய விஷயமா தெரிஞ்சுது எனக்கு. அதனால தான் நான் வந்தேன். ஓ, அப்போனா உன் ஃபேமிலிக்கு வேண்டி நீ உன் உடம்ப விற்கிறக்கே தயாராக இருக்கியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த மாதிரி 1 நைட் ஸ்டாண்டுக்கு வரவங்க பேர்லாம் என்னென்னு உனக்கு தெரியுமா? பச்சைத்தேன்னு அர்த்தம். அப்போ நீ ஒத்துக்கிறியா நீ பச்சைத்தேன்னு?
அவன் அப்படி சொன்னதும் உங்கள் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக வருது. நீங்கள் அப்படியே உங்கள் தலையை குமிஞ்சிக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே தார தாரையாக ஊற்றிட்டு இருக்கு. அப்போ அவன் உங்கள் சின்ன பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இப்போ நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட் இருக்குது. அவன் கண்ணில் அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறி இருக்குது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். யார்? ஜியான் ஜங்குக், மாஃபியா. எல்லாருமே பார்த்து பயப்படுற பெரிய மாஃபியா. சரி, உன் பேர் என்ன? வயன். ஓ, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ வயன். ஒன்ஸ் நீ இந்த ஜாப்குள்ளே வந்துட்ட அப்படின்னா இதிலேருந்து வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னா இதிலேருந்து வெளியே வரவே முடியாது. உன்னால் எஸ்கேப் ஆகவே முடியாது. புரியுதா? அதை சொல்லிட்டு அப்படியே உங்களை அந்த கவுச்சில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. அவன் இப்போ அப்படியே மெதுவாக. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். அந்த நைட் அப்படியே உங்களுக்கு ஒரு ஹெல் மாதிரி போகுது. எப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் நல்லா படுத்து ஜங்குக்கோட பெட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரெஸ் கூட போடாமல். அவன் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோட் ஷர்ட்லாம் போட்டுட்டு கண்ணாடி பார்த்து அவன் டையை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் கரெக்டாக எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறான். நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை உங்களோட செஸ்ட்டோடு கவர் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. என்னோடய பெட்டில் என்ன தவிர்த்து யார் படுத்தாலுமே எனக்கு பிடிக்காது. அதனால சீக்கிரமாக உன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் இருந்து கிளம்பு. உன் அக்கௌண்ட்டுக்கு 2 பில்லியன் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ கிளம்பலாம் நீங்கள் இருந்து அப்படின்ட்டு. இப்போ அவன் அப்படியே திரும்ப அவனோட டையெல்லாம் அப்படியே சரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அவன் எல்லாத்தையுமே அப்படியே மிரர் வெளியில் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறீங்க. அப்போ ஜங்குக் சடனாக உங்கள் கிட்டே வந்துட்டு உங்களை அப்படியே இந்த டோரில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அவனை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்க வைக்கிறான். உன்னை இந்த மாதிரி நான் யார் கூடயுமே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீ யார் கூடயும் போகவும் கூடாது. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? உனக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. இதுதான் என் நம்பர் அப்படின்னு அவனோட விசிட்டிங் கார்டு எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அது ஒரு மாதிரி தயக்கமாக வாங்கிட்டு உங்கள் பேக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறீங்க. உனக்கு நான் என்ன சொன்னேன்னு புரியுதுல்ல? உன்னை இந்த மாதிரி நான் வேறு யார் கூடயுமே பார்க்கக்கூடாது. ஒன் நைட் ஸ்டாண்ட் அது இதுன்னு காசுக்கு இந்த மாதிரி அவன் ரெக்கமெண்ட் பண்ணான், இந்த ஜாப்பை இவன் ரெக்கமெண்ட் பண்ணான்னு போனேன். அவ்வளோதான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். உன் குடும்பத்தையே இல்லைன்னு ஆக்கிடுவேன். இங்கே பாருங்கள் ஜங்குக், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது ஒரு ஜாப். இதை நான் பண்ணினேன் காசுக்கு வேண்டி. அவ்வளோதான். அதுவும் இப்போ முடிஞ்சுது. நீங்கள் என் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலி பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீங்கள் அதை சொன்னதும் அவனுக்கு செமையாக கோவம் வந்துடுது. அவன் அப்படியே உங்கள் கழுத்தை போட்டு அப்படியே நசுக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் நின்று போன மாதிரி இருக்குது. நீங்கள் அவனை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல. பிகாஸ் அவன் உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை நான் யாரு கூடயாவது பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான். உன் ஃபேமிலியில் நீ சொன்னியே உங்கள் அம்மா, உன் தம்பி, நீ யாருமே இருக்க மாட்டீங்க. ஜங்குக் வலிக்குது, விடுங்க, கழுத்தை விடுங்க ஜங்குக். இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த 2 பில்லியனே ரொம்ப பெரிய காசு தான். நான் இதுக்கு நீ அப்படி பண்ண போகிறேன் ஜங்குக், போதும் என்னை விடுங்க அப்படின்னு சொன்னதும் அவன் அப்படியே விட்டுடுறான். அவன் அப்படியே ரியாலிட்டிக்கு வரான். உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப செவந்து போய் ஒரு மாதிரி நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டே அப்படியே கீழே உட்காடுறீங்க. அவன் உடனே ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். அதை நீங்கள் அப்படியே டெம்ப்டிங் ஹேண்ட்ஸோடு வாங்கி அதை கடகடன்னு அவனை பார்த்துட்டே குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சுட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறீங்க. நீங்கள் போகிறதே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் ஜங்குக்கு டயாங்கும் ஒரு பப்புக்குள்ளே போகிறாங்க. 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டயாங், ஏன் மச்சான், ஃபர்ஸ்ட்லாம் வீட்டுக்கு நிறையா பொண்ணுங்க வருவாங்க, இப்போல்லாம் ஒருத்தரும் வரது இல்லையாமே. யாரையுமே பிடிக்கலங்கிறியான். ஏன் பிடிக்கிறதில்ல எந்த பொண்ணுங்களே? தெரிஞ்சிட்டேன்னு மட்டும் சொல்லாதடா. நீ 1-2 பொண்ணுங்க கூடலாம் இருந்ததில்ல. எப்படியும் 1000-1500 பொண்ணுங்க கூடயாவது இருந்திருப்ப. திருந்திட்டேன்னு மட்டும் சொல்லி என் நெஞ்சை உடச்சிடாதடா. ஏன் நான் திருந்தினா உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? இப்படியே எனக்கு பொண்ணுங்க கூடலாம் சுற்றி எய்ட்ஸ் வரணுமா? டே அப்படிலாம் இல்லைடா. நான் நார்மலாக சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னா உன்னால் தான் அது இல்லாமல் இருக்க முடியாது. அதுவும் சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம், மெய்டெல்லாம், ஏதோ ஒரு பொண்ணும் பார்த்தியான். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம்
நீ எந்த பொண்ணு கூடயுமே ஒழுங்காக இருக்கிறது இல்லையா? அவங்களே வந்து கேட்டாலும் வேணாம் வேணாங்கிறியா? அப்படியா? தெரியுதுல்ல, தெரிஞ்சுக்கிட்டே தான் எல்லாத்தையும் கேட்குற. அப்புறம் எதுக்குடா கேட்குற எல்லாம் தெரிஞ்சுமே? இல்லை மச்சான், கேட்டேன் எங்கள் ஜங்குக்கு காதல் வந்துடுச்சோ அப்படின்னு. காதல்லாம் சும்மாடா அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. காதல் மண்ணாங்கேட்டிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு கூட இருந்ததுக்கப்புறம் எனக்கு யார் கூடயுமே இருக்கதும் இல்லை, அவ்வளோதான். எனக்கு என்னமோ அவள் கூட இன்னும் ஒரு 3-4 டைம் இருந்தேன்னு வை, அவ்வளோதான். அவளும் அடுத்த பொண்ணுங்க மாதிரி சலிச்சிடுவா. ஆனால் இந்த மாதிரி உனக்கு எந்த பொண்ணுங்க கூட ஆனது இல்லையடா. இந்த பொண்ணுங்க கூட மட்டும் ஏன் உனக்கு ஆகுது? அப்போ அது லவ் தானே? வாயை மூடுறா. எனக்குலாம் லவ் யார் மேலேயும் வராது. லவ்வுங்கிறதே ஒன்று இல்லைன்னு நம்புகிறேன். வேணா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? சும்மா வாடா மூடிட்டு. இப்போ அந்த பப்லேயே ஒரு பெரிய விஐபி ரூம்குள்ளே ஜங்குக்கிட்ட அங்கே போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை அங்கே பார்த்ததும் செம ஷாக் ஆயிடுது. அவன் அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் யாருன்னு அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே க்ளோஸாக வந்து உங்ககிட்ட நிற்கிறான். ஒத்தா, நீ என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க? இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க. நான் இங்கே வேலை பண்ணிகிட்ருக்கேன், இது என்னோடய ஜாப். தயவு செஞ்சு இங்கேருந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. அன்றைக்கி பண்ண மாதிரி தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. நான் இங்கேருந்து போகணும் போகக்கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது. இந்த விஏபி ரூமில் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கியா? வெக்கமா இல்லையா உனக்கு? ஜங்குக், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. வேண்டாம், இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது என்னோடய வேலை, என் லைஃப். அதுக்குன்னு ஒரு நைட் உங்கள் கூட வந்து இருந்தங்கிறதுக்கு வேண்டி உங்களால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேலையாக போயிடும். அன்றைக்கி நான் உங்ககிட்ட தெளிவாக தானே சொன்னேன், உன்னை இந்த மாதிரி எங்காவது பார்த்தேன்னா அவ்வளோதான் சுட்டு போட்டுருவேன்னு. அப்புறம் எதுக்குடி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? வெக்கமா இல்லை உனக்கு? இங்கே பாருங்க ஜங்குக், நீங்கள் அன்றைக்கி என்னன்னு சொன்னீங்க? பச்சைத்தேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த பச்சைத்தே மேலே இவ்வளோ கன்சர்ன்? என்னை விடுங்களேன். ஒரு டைம் உங்கள் கூட வந்து இருந்துட்டேன், அதுக்குன்னு என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீ பச்சை தேங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கியே. இங்கே எதுக்கிட்டே இருக்க? நல்லா பணக்காரனுங்களுக்கெலாம் சரக்கு ஊற்றி கொடுக்குறக்கா? அவனுங்க கூடலாம் ரூமுக்கு போய் அப்படியே அவனுங்களை செட்யூஸ் பண்ணி அவனுங்க கொடுக்குற காசெல்லாம் வச்சு செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறியா? அப்புறம் என்னடி ட்ரெஸ் இது? குட்டியா? அன்றைக்கி என்னை பார்க்கும்போது எப்படி வந்த எல்லாத்தையும் போத்திட்டு, இப்போ மட்டும் எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்க. என்ன ட்ரெஸ் அது? ஃபஸ்ட்டு ஒழுங்கு மரியாதைக்கு இங்கேருந்து நீ வெளியே போ. இங்கே பாருங்க ஜங்குக், நீங்கள் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சம்மந்தம் இருக்குது? டே ஜங்குக், என்னடா பண்ணிருக்க? அந்த பிள்ளைகிட்ட போய் இதுக்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க? விடுடா. டேய், இவளை பற்றி உனக்கு யாரா? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா என்ன? இல்லைடா, தெரியாது. அது அப்புறம் எதுக்குடா? நீ என்ன லூஸா? இன்னும் குடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க. குடிச்சிட்டு போதையில் பண்ணாவது பரவாயில்ல, எனக்கு தெரியாமல் வரும்போது சரக்கு அடிச்சிட்டு வந்தியா என்ன? பைத்தியம், வாடா. சாரிம்மா, அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு டியாங் ஜங்குக்கு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. இப்போ நீங்கள் அந்த பப்பில் இருக்க ஒரு ரெஸ்ட் ரூமில் தான் நின்றுட்டு இருக்கீங்க. மிரரில் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு நீங்களே அழுதுட்டு இருக்கீங்க. உனக்கு இதெல்லாம் தேவையாவன்? இதெல்லாம் உனக்கு தேவையான? இப்படி அசிங்க பண்ணுமா எல்லாத்துக்கிட்டேயும்? உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்கிறேடி. ஆனால் என்ன பண்ண முடியும்? நமக்கு வர்ற கஷ்டத்துக்கு நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் பத்த மாட்டுது. தெரியாமல் போய் இவன் கூட ஒரு நைட் இருந்துட்டோம். ஆனால் இவன் இவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்கான். இவனை பார்த்தா எவ்வளோ பயமாக இருக்குது. என்னால் சுத்தமாக முடியல. இன்னும் எவ்வளோலாம் பேச்சு எல்லாத்துக்கிட்டேயும் வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி இதுக்கு இல்லைன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க. எப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாட்டுக்கு என் லைஃப்பை பார்த்துட்டு தானே இருக்கேன். இவன் கூட தெரியாமல் போய் அந்த ஒரு நைட் இருந்துட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அப்போ சடனாக அந்த ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உள்ளே வரான். வந்தவன் அப்படியே உங்களை தூக்கி அந்த வாஷ் பேஷன் மேலே உட்கார வச்சுட்டு உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நடுவில் வரான். ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? ஜங்குக்கு என்ன விடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உனக்குலாம் வெக்கமா இல்லையாடி? எதுக்குடி இந்த மாதிரிலாம் பண்ணுற? ஒன்று மட்டும் சொல்லுங்களேன், நான் இப்போல்லாம் பண்ணால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, உங்கள் ஒய்ஃபா, இல்லை உங்கள் சிஸ்டரா? நான் இந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு எதுக்கு ஜங்குக்கு கோவம் வருது? நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு அந்த 2 பில்லியன் திரும்பி வேணுமா? தயவு செஞ்சு அதை கூட கொடுத்துட்றேன். ஆனால் என்ன இப்படி பண்ணாதீங்க. ஆமாம், அந்த 2 பில்லியன் ஒரு பிச்சை காசு, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படி இந்த மாதிரி குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பப்பில் எல்லாத்துக்கும் சரத்து ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அதுதான் ஏன் பிடிக்கல? நான் என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை உங்கள் ஒய்ஃபா? எதுக்கு உங்களுக்கு இப்படி கோவம் வருது? நான் பண்ணா ஒரு நைட்டு உங்கள் கூட
படுக்க தானே நான் வந்தேன். நீங்கள் தான் என்ன சொன்னீங்களே பச்சைத்தேன்னு, இப்போ கூட சொன்னீங்களே. இந்த பச்சத்தை இப்படி பண்ணால் உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரில ஆனால் எனக்கு கோவம் வருது. எனக்கு தெரில, ஒன்று அப்படி என்னால் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கையெடுங்க. இப்போ எதுக்கு என் இப்போ இப்படி டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்க? என் ஹிப்லேருந்து கையெடுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கீழே இறக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு தள்ளுங்க ஜங்குக். இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். அப்போ அவனோட பேண்ட்டை அப்படியே எடுத்து போட்டுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான் முறைச்சிட்டு. நீங்கள் அப்போது உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டுட்டு உங்கள் பேண்டீஸை தேடிட்டு இருக்கீங்க. அது அவன் பேக்கெட்டில் இருக்குது. அப்போ அப்படியே அதை எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ அவன் அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு, இது எனக்கு வேணும், இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். கடவுளே, இவன்கிட்ட மாட்டிட்டு என்னெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கோ. நம்மளை ஒரு பாடுபடுத்துகிறானே. இவன் கண்ணில் மட்டும் பாடவே கூடாது. வலிக்குது. என்னெல்லாம் பண்ணிட்டான் ஒரு 10 நிமிஷத்தில். கடவுளே, நீ தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்களும் அங்கேருந்து அப்படியே வெளியே வரீங்க. எப்படியோ ஒரு 3 மந்த் போகுது. ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் முன்னாடி ஒரு ப்ரெக்னென்சி கிட் இருக்குது. அதில் டபுள் கோடு இருக்குது. உங்கள் அம்மா ஒரு மாதிரி உங்களையே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அழுதுட்ருக்கீங்க. அம்மா அம்மா சாரி அம்மா, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு சுத்தமாக தெரியாதும்மா. ப்ளீஸ்மா அழுகாதம்மா. நான் எல்லாமே உங்களுக்கு வேண்டிதான் பண்ணினேன். ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கல. சாரிம்மா. இப்படி என்னை பார்க்காத. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உன்னை நான் எப்படி அடி வளர்த்தேன் சொல்லு. உன்னை நான் இப்படியா வளர்த்தேன்? போய் காசுக்கு வேண்டி இப்போ நான் சரியாகி உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி காசு இல்லைன்னு எனக்கு நினைக்கும் போதே இப்போவே செத்துடலாம் போல இருக்குடி. நான் நினச்சேன் அப்போவே இவ்வளோ காசு இவளுக்கு ஏறுதுன்னு. இப்படியாடி போய் காசு வாங்கிட்டு வந்த. என்னடி இப்படி பண்ணிட்ட? இப்போ ஊர் பேரே தெரியாத ஒருத்தனோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்க. இப்போ நான் என்னடி பண்ணுவேன்? உன் வாழ்க்கை எப்படி அழிச்சிட்டு உட்காந்துருக்க? ஐயோ கடவுளே, உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா? வா அம்மா, நீ வா, என் கூட வா. நான் போய் அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். வா, எந்திரி போகலாம். அம்மா, நீ ஏம்மா இப்படியே சொல்லிகிட்டு இருக்க? அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதும்மா. அவன் பெரிய மாஃபியாம்மா. அவன் நம்மளாலலாம் அவனை இன்னொரு டைம் பார்க்கவே முடியாது. அவன் பெரிய பணக்காரம்மா. அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதும்மா. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ நான் என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்லு. என்னால் என்னடி பண்ண முடியும் இதுக்கு மேலே? அப்போவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். யாருக்குமே தெரியாமல் நம்ம போய் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வா போகலாம். அம்மா, அபோட்டா வேண்டாம்மா. அந்த குழந்தை சின்ன குழந்தம்மா. அது எதுவும் பண்ண வேண்டாம்மா. அதை நான் பார்த்துக்கிறேம்மா. பைத்தியமாடி நீ? பைத்தியமா? எப்படி கல்யாணமே ஆகாமல் குழந்தை பெற்று நீ வளர்த்தினா ஊர் என்னடி சொல்லும்? வேண்டாம், என்னை நீ ரொம்ப ரொம்ப கோவப்படுத்துகிற. எந்திரி, நம்ம போகலாம். நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி முடியாது அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நீனா தம்பி எல்லாம் விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலாம். இதுக்கு தான் முடிவு, வேறு எதுவுமே முடிவு கிடையாது. இப்போ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா முடியாதா? அம்மா, வரியா வரலையா? நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் வர முடியாது. இது என் குழந்தை. இது யாரோ ஒருத்தனோட குழந்தையா இருந்தாலும் அது என் குழந்தையும் தான். அந்த குழந்தையோட உடம்புல ரத்தமும் ஓட தான் செய்யும். என்னால் அப்படிலாம் வர முடியாது. இந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது. எனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? முடியாது. உனக்கு நான் இங்கே இருக்கிறது பாரமாக இருந்தது அப்படின்னா நான் போயிடுறேன். இங்கேருந்து நான் போயிடுறேம்மா. உனக்கு அசிங்கமாகக்கூடாது, அவ்வளோதானே. நான் யாருக்குமே தெரியாமல் எங்காவது போயிடுறேன். போதுமா? நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா அவங்களே ஒரு மாதிரி கோபமாக பார்க்குறாங்க. சரிடி, நீ இங்கேருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாத. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சரியா? போ, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத. எப்படிம்மா? உனக்கு வேண்டிதான் நான் எல்லாம் பண்ணினேன். நீ இப்படி போய் ஒருத்தன் கூட படிச்சுட்டு வந்து அந்த காசை வச்சு என்னை சரி பண்ணதுக்கு என்னை நீ கொன்று போட்டிருக்கலாண்டி. போயிரு இங்கேருந்து வெளியே. இனிமேல் இங்கே வந்துடாத. இனிமேல் நீ எனக்கு புள்ளியும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை. போ, எவனோ ஒருத்தனோட குழந்தைய பெற்று வள. உன்னை ஊர் நல்லா பேசும். ஃபஸ்ட் நீங்கள் இருந்து வெளியே போ. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவா டிஆரி ஐஸோடு பார்க்குறீங்க. எதுவுமே பேசல. உங்கள் கண்ணை வைட் பண்ணிவிட்டு
ஒரு பேக்கில் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறீங்க. எப்படியே ஜங்குக் சைட் வந்தா இப்போ அவன் அப்படியே அவனோட ரூமில் பெட்டில் படுத்துட்டு உங்கள் பேண்டீஸை தான் அப்படியே மோந்து பார்த்துட்டே ஒரு மாதிரி படுத்துருக்கான் பெட்டில் உருண்டுட்டு. ஓத்தா அப்பா என்னம்மா இருக்குது இந்த பேண்ட்டி ஸ்மெல்லு, மறக்கவே முடியல இந்த ஸ்மெல்லை. எத்தனை டைம் வந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கு. என்னடா ஜங்குக் இப்படி ஆகிட்டே போய் இவகிட்ட. யோ கடவுளே, இவளுக்கு அப்புறம் எவ கூட படுத்தாலும் நல்லாவே இல்லை, பிடிக்கவே மாட்டுது. அவள் அதுக்கப்புறம் கண்ணிலே மாட்டல. ஒரு 2 டைம் தான் அவள் கூட இருந்தேன். ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் அவளை போய் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? தேடினாலும் கிடைக்க மாட்றா, எங்கே போனாலும் தெரில. சரி, என்னடா நீ ஜங்குக் இப்படி ஆகிட்ட. அப்போ ஜங்குக்கோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. அவன் காலர் ஐடியை பார்க்காமலே அட்டன் பண்ணுறான். ஹலோ, யார்? டே ஜங்குக், நான் தான்டா. சொல்ல மச்சான், என்ன? டே, நீ ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீல்ல, நம்ம கூட அந்த கிளப்பில் பார்த்தோமே, நீ கூட போய் பிரச்சனை பண்ணியே. ஆமாம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலடா. அந்த பொண்ணு இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. நீ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீல்ல, அதான் ஃபோன் பண்ணேன். நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன்னா அதான் உடனே உன்னை கூப்பிட்டேன். எந்த பஸ் ஸ்டாண்டடா? எந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கா? டே, அது இங்கே ஒரு கெஃபே இருக்கும்ல, நம்ம கூட அடிக்கடி போவோமே. ஆமாம், அந்த கேஃபே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. டே டேங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. அவளை எங்கேயுமே போக விடாமல் பார்த்துக்கோ. நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். எங்கேயுமே போயிடக்கூடாது. அவள் மட்டும் எங்காவது போனா மவனே நீ செத்த. சரிடா, வா பார்த்துக்கிறேன். இப்போ ஜங்குக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். உங்களை அப்படியே அங்கே அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் கிட்டே வரான் மெதுவாக நடந்து. உங்களுக்கு அவனை அப்படியே பார்த்ததும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனை வைல்ட் ஐஸோடு பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட அப்படியே மெதுவாக நடந்து வரான். என்ன, அவன் கூடயாவது உட்காந்துருப்பேன்னு பார்த்தா, இல்லை அவன் கூடயாவது ரூமில் இருப்பேன்னு பார்த்தா இங்கே உட்காந்துருக்க. என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க இங்கே? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இப்போ எதுக்கு நீ இப்படி பயப்படுற? எதுக்கு உன் கை கால்லாம் இப்படி நடுங்குது? என்னாச்சு? என்ன அவனுக்காச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை, நான் இங்கேருந்து போகணும். அவன் ஃபஸ்ட்டு தள்ளுங்க அப்படின்னு உங்கள் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட அப்படியே இழுக்கிறான். உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே போகிற. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பயப்படுற? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, நான் போகணும். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், உண்மையை சொல்ல. ஏதாவது மறைக்கிறியா என்ன? நான் என்ன உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்? நானும் அவனை உங்ககிட்ட இருந்து மறைக்க கிடையாது. ஃபஸ்ட்டு தள்ளுங்க, நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு தள்ளுங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கையில் இருந்தால் பேகை பிடுங்குறான். அப்போ அதில் இருக்க துணியெல்லாம் வெளியே விலகுது. அப்போ உங்களோட ப்ரெக்னன்சி கிட்டும் அப்படி வெளியே வந்து விலகுது. அதை உடனே நீங்கள் கீழே குமிஞ்சு எடுக்க போகிறீங்க. அதுக்குள்ளே அவன் அதை எடுத்துடுறான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஏய், இது என்னது? இது உன்னோடதா? இல்லை, இது என்னோடது கிடையாது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பேக். இது அவளோடது. இங்கே பாரு, பொய் சொல்லாத. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன? இல்லைங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் கிடையாது. அது எப்படி நான் ப்ரெக்னெண்ட் ஆவேன்? இல்லை ஜங்குக், அதை கொடுங்க ஃபஸ்ட்டு. இல்லை, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. ஓ, அதுக்கு தான் ஊரை விட்டே ஓடலாம் நீங்கள் வந்து உட்காந்துருக்கியா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படியா? என் கூட வா, நான் தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லையான்னு. அப்போது உங்கள் கையை இழுத்துட்டு அப்படியே கார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க ஜங்குக் ப்ளீஸ். நான் தான் சொல்கிறேன்ல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு. உண்மையாக சொல்லு, இது என் குழந்த தானே? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே? இது என் குழந்த தானேடி? இல்லைங்க. உண்மையை சொல்லு. இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலை, அவ்வளோதான், நடக்கிறதே இங்கே வேற. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ அவன் அப்படியே உங்களை இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அந்த ஹக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சொல்லடி, இது என் குழந்த தானே? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே? இது என் குழந்த தானே? ஆமாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது உங்கள் குழந்தை தான். நான் கேட்குறதுக்கு மட்டும் ஒழுங்காக பதில் சொல்லு. எனக்கு அப்புறம் நீ வேறு யாரு கூட அது படுத்தியா? ஜங்குக், என்னங்க நீங்களும் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? இல்லைங்க, நான் அப்படி யாரு கூட படுக்கிறேன். ஏன் இப்படி எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறீங்க?
பேசாமல் நான் செத்துறவா? எங்கள் அம்மாவுக்கு வேண்டி தான் நான் எல்லாமே பண்ணினேன். ஆனால் லாஸ்ட்டில் அவங்களே என்ன புரிஞ்சிக்கல. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சது. இப்போ நீங்களும் உங்கள் குழந்தையவே இப்படி பேசுகிறீங்க. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறீங்க? பேசாமல் நீங்களே என்னை கொண்டு போட்டுறீங்களா? நீங்களே என்னை கொண்டுருங்க ஜங்குக். எனக்கு பயமாக இருக்குது. இந்த கன்று இருக்குல்ல, இந்தாங்க, இந்த கன்னை எடுத்து என்ன சுடுங்க. என்னை நீங்கள் இங்கேயே கொண்டுருங்க ஜங்குக். என்னால் முடியல. இதுக்கு மேலெலாம் என்னால் உயிர் வாழ முடியாது. எத்தனை பேர்கிட்ட நான் அசிங்கப்படணும்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தைக்கு வேண்டி இருக்கலான்னு நினச்சேன், ஆனால் வேண்டாம். இந்த குழந்தைய என்னையும் கொண்டு போட்டுருங்க ஜங்குக். என்னால் முடியல. ஏதாவது பண்ணி செத்தா ரொம்ப வலிக்கும். ஆனால் இந்த கன் எடுத்து சுட்டுட்டு செத்தா 2 நிமிஷத்தில் உயிர் போயிடும். எனக்கு கொன்றுங்க அப்படின்னு அந்த துப்பாக்கி எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே தான் பாவமாக பார்த்துட்ருக்கான். இப்போ எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே அவனை ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பியா? என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா நீ இருப்பியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு அம்மா அப்பா நீ யாருமே இருந்தது கிடையாது. சின்னதுலேருந்தே ரொம்ப அரகண்ட்டாக வளர்ந்த பையனா. அப்படி தானே இந்த மாஃபியா ஆனேன். எனக்கு இந்த எமோஷன்ஸ் லவ் அப்படிங்கிறதுலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அன்னைக்கு உன்னை எப்போ பார்த்தனோ, உன் கண்ணை பார்த்தனோ, அப்போ இருந்தே எனக்கு வேறு எந்த பொண்ணுங்கிட்டேயுமே அப்படி இருக்கணும்னு தோணல. நீ என்னை நிறையா மாற்றிட்ட. உன்னால் மட்டும்தான் என்னை மாற்ற முடியும். சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு ஒரு அம்மாவா, ஒரு பொண்டாட்டியா, என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா நீ இருப்பியா? அப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு உங்கள் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறான். எனக்கு தெரியும், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு தெரில. எனக்கு நீ வேணும்னு தோணுது. லைஃப் ஃபுல்லாக உன் கூட நான் இருக்கணும்னு தோணுது. சொல்லு, நீ என் கூட வருவியா? எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? என் குழந்த உன் வயிற்றில் இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு குழந்தைக்கு நான் அப்பா, அது என் குழந்தைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லு, எனக்கு கூட நீ வருவியா? அப்போ நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் தலையை ஆட்டுறீங்க ஓகேங்கிற மாதிரி. அப்போ அவன் உங்களை அப்படியே அந்த காரில் உட்கார வச்சுட்டு அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 6 மந்த் போகுது. உங்கள் வயிறு நல்லா பெருசாயிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஜங்குக்கும் இப்போ பார்க்குற ஜங்குக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட ரொம்ப லவ்வபுளாக இருக்கான், ரொம்ப பாசமாக உங்களை பார்த்துக்கிறான், உங்கள் மேலே நிறையா லவ் காட்டுறான், நிறையா கேர் எடுத்துக்கிறான். உங்களை சின்னதாக ஒரு குட்டி வேலை கூட செய்ய விட மாட்டான். அவனே தான் எல்லா வேலையும் பார்த்துப்பான். இப்போ அப்படியே ஒரு மிட் நைட் போல் நீங்களும் ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ கூட ஜங்குக்கோட கை உங்கள் வயிற்று மேலே தான் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. பெட்டை அசைறதை பார்த்துட்டு அவனும் அப்படியே பெட்டில் எந்திரிச்சு உட்காடுறான். என்னடி ஆச்சு, தூங்கலையா? ஏன் இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்க? என்னாச்சு, ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன? இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னை நான் ஒழுங்காக சாப்பிடுன்னு அப்போவே சொன்னல, டின்னர் சாப்பிடும் போதே ஒழுங்காக சாப்பிடுன்னு. இப்போ பாரு, போடி, நீ எப்போ ஏதாவது சமைச்சு சாப்பிடு. சரி ஓகே, நானே போகிறேன். அப்படியே நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்க போகிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சி திரும்ப பெட்டில் இழுக்கிறான். ஆமாம், கோவம் மட்டும் வந்துடும். ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லும் போது சாப்பிடாம எப்போ பசிக்குதுன்னு மிட் நைட்டில் எந்திரிச்சு உட்காந்து என்னை வேலை வாங்குறது. எடு உட்காரு, ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவன் வெளியே போகிறான். நீங்கள் அவன் போகிறதே தான் உங்கள் வயிற்றில் கையை வச்சுட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அந்த ரூம்குள்ளே வரான், ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாற்றுறீங்க. அப்போ அப்படியே உங்கள் காதை பிடிச்சி திருப்புறான். எதுக்கு நீ இப்படி மூஞ்சியை மாற்றுற? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதே இல்லைல்ல நீ. அப்புறம் எப்படி என் குழந்தை நல்லா புஜ்டிக்காக பிறக்கும்? சும்மா எப்போ பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்ருக்கிறது. ஒழுங்கு மரியாதை எதை சாப்பிட்ற நீ? ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கணும். எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, எனக்கு இது வேணாம், இதான் சாப்பிட்ணும், சாப்பிடு அப்படின்னு அவன் மிரட்டினதும் அப்படியே பாவமாக அதை சாப்பிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட போகிறீங்க. அப்போ அப்படியே உங்களை தள்ளிட்டு, எனக்கு தெரியுது நீ எதுக்கு பிளான் போடுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தூங்க, எனக்கு தூக்கம் வருது. ஜங்கு, டாக்டர் என்ன சொன்னாங்க? 6 மந்த்க்கு அப்புறம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் தானே சொன்னாங்க.
எப்போ பார்த்தாலும் தள்ளி தள்ளி விடுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது, இன்றைக்கி எனக்கு வேணும், எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவனுக்கு கிஸ் பண்ண போகிறீங்க. அவனும் அப்படியே உங்களை கிஸ் பேக் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஆ ஆ ஆ போதும் போதும் தள்ளு தள்ளு, அதான் கிஸ் பண்ணிட்டல, இதுவே போதும் தள்ளு. எதுக்கு ஜங்குக் இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம் ஜங்குக், ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, டாக்டரே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரில, எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். வயிறு பாருடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, இதில் எப்படி என்னால் பண்ண முடியும்? வயிறு இடிக்கும், அதுவும் இல்லாமல் எனக்கு உள்ளே வர்றதுக்கு பயமாக இருக்குது. குழந்தை மேலே இது பட்டுருச்சுன்னா அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் படாது, பயாலஜிக்கல் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே இப்படிலாம் பேசுகிறீங்க. நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவனை திரும்ப நீங்கள் அவனோட நெக்லெல்லாம் அப்படியே முத்தம் கொடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்களை தள்ளிட்டு, பேசாமல் இரேண்டி, என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நான் தான் சொல்கிறேன்ல. அப்புறம் பாரு, குழந்தை மட்டும் பிறக்கட்டும், உனக்கு இருக்குது, உன்னை என்னெல்லாம் மட்டும் பண்ணுறேன்னு பாரு. ஜங்குக் அது அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு நீடியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏன் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? உங்களுக்கு இல்லையா என்ன? எனக்கு இருக்குடி, எனக்கு நல்லாவே இருக்குது, எனக்கு இப்போ இப்படி போட்டு இழுத்து பண்ணும் போல தான் இருக்குது. ஆனால் என் குழந்தை வயதில் இருக்குடி, என்னால் அப்படி பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன பண்ணோன்னு? உனக்கே தெரியும் இது எனக்கு எவ்வளோ தேவைப்படும்னு. ஆனால் வேணாம், குழந்தைக்கு அதெல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், வேணாம் தள்ளு அப்படின்னு. இப்போ அப்படியே திரும்பி பெட்டில் படுத்துக்கிறான். நீங்களும் அப்படியே கோச்சிட்டு இந்த சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உங்களை சைட்லேருந்து வந்து ஹக் பண்ணுறான். கோச்சிக்கிட்டியா என்ன? ஆமாம் கோச்சிக்கிட்டேன், பரவாயில்ல கோச்சிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை ஹக் பண்ணுறான். ஜங்குக்கா ப்ளீஸ்ங்க. எனக்கு பயமாக இருக்குடி. எவ்வளோ பெரிய மாஃபியா நீங்கள், இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க? ஆமாம், இதுக்கெல்லாம் தான் பயப்படுவேன். ஆமாம், நான் பயந்துட்டேனே வச்சுக்கோ, என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நானே பண்ணிக்கவா? நீ பண்ணி தான் பாரு, அப்படியே சேவலை திரும்பிடும். இப்போ எனக்கு நீடியாக இருக்குல்ல, அப்போது இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல ஜங்குக். ஏன்டி இப்படி பண்ணுற? மிட் நைட்டில் எந்திரிச்சு உட்காந்துட்டு என் உயிரை எடுக்கிற. குழந்த மட்டும் பிறக்கட்டும், உனக்கு இருக்கு பாரு. குழந்த பிறந்த ஒரு வாரம் தான் உனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம். அதுக்கப்புறம் உன்னை படுத்துகிற பாடில் நீ ஏன்டா என்னை இப்படிலாம் பண்ணணும்னு யோசிக்கணும். குழந்த மட்டும் பிறக்கட்டும், உனக்கு இருக்குது. அப்போ அவன் அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறக்கு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உன் கண்ணு பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கண்ணில் தாண்டி நான் விழுந்துட்டேன். அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது கண்ணு. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க. அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் அப்பர் லிப்பை கடிச்சு இழுக்கிறான். அப்புறம் இந்த அப்பர் லிப் இருக்கு பாரு, இது அப்படியே சப்பி சப்பி இழுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணும். கீழேயும் தான் 2 உதட்டையும் எவ்வளோ நேரம் வேணால் கடிச்சு இழுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா செரி பழம் மாதிரி. ஜங்குக்கா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். அடேங்கப்பா, என்ன வெக்கம்லாம் வருது? கொஞ்ச நாளாக வெக்கமே படாமல் இருந்தேன், இப்போ என்ன அப்படி வெக்கம் அப்படி மூஞ்சிலாம் செவக்குது? ஜங்குக்கா நான் தூங்க போகிறேன், போங்க அப்படின்னு அவனோட செஸ்ட்டில் அப்படியே படுத்துட்டு உங்கள் கண்ணை மூடி அப்படியே சிரிச்சுட்டே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்பாடா தூங்கிட்டா. ஐயோ, தினமும் இவளோட அக்க போகிறா இருக்குது, எனக்கு வேற பயமாக இருக்குது. தினமும் கேட்குறாளே வேணும் வேணும்னு. எனக்கு மட்டும் என்ன வேணாம் வேணாடி இருக்குது, எனக்கும் வேணும். ஆனால் பயமாக இருக்குடி. குழந்த மேலேக்கு இது ஏதாவது பட்டுருச்சுன்னா, அதுக்கு இது வலிச்சிருச்சுன்னா, அதுக்கு தான் வேணாங்கிறேன். நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டுற. அப்பா எப்படியோ தூங்கிட்டா. தினமும் இப்படி ஏதாவது ஒன்று பேசி இவ்வளோ தூங்க வைக்க வேண்டியதாக இருக்குது. கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். இப்படியே ஒரு 6 மந்த் போகுது. உங்களுக்கு ஹெல்த்தியான பாய் பேபி பிறக்கிறான். இப்போ நீங்கள் ஜங்குக் அந்த குழந்த எல்லோரும் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. குழந்த அப்படியே உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் படுத்துட்டு ஒரு மாதிரி கையை காலை ஆட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் அவன் நல்லா அவன் கிட்ட இழுத்துட்டு படுக்க வச்சுருக்கான். அப்பாவும் பையனும் பார்க்குறக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க தெரியுமா? அவன் பார்க்குறக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான்ல? ஆமாண்டி, பாரா அப்படியே பார்க்குறக்கு என்ன மாதிரியே இருக்கான். ஆனால் அந்த கண்ணு மட்டும் நான் நினச்ச மாதிரி என் பொண்டாட்டி கண்ணு வந்துருச்சு. பாரு, அவன் கண்ணும் உன் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் நான் ஆசைப்பட்டேன். எப்படியாவது என் பையனுக்கு எந்த கண்ணை பார்த்து நான் காதலிச்சனோ அதே கண்ணு வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்துடுச்சு. ஆனால் அவனோட வாய், மூக்கு, காது, அந்த மச்சம் கூட பாருங்களேன், எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் இருக்குது. அழகு குட்டி.
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ்லாம் அப்படியே முத்தமாக கொடுக்குறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை தள்ளிட்டு, இங்கே பாரு, டாக்டர் என்ன சொன்னாங்க, முத்தம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. நீ எதுக்குடி அவனுக்கு எப்போ பார்த்தாலும் முத்தம் கொடுத்துட்டே இருக்க? முத்தம் கொடுக்காத. ஆ நல்ல கதையாக இருக்கே, நீங்கள் மட்டும் கொடுத்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படி முத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்க? நான் ஏன் கொடுக்கக்கூடாது, இவர் மட்டும் கொடுப்பாரா, நான் கொடுக்கக்கூடாதா? நல்ல கதையாக இருக்கே. ஆமாண்டி, உனக்கு வர வாய் வர வர நீண்டுகிட்டே போகுது. குழந்த பிறந்து 1 வாரம் ஆச்சு. உனக்கு இருக்கு. நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன், நீ என்னெல்லாம் என்னை படுத்தினேன்னு. இவன் தூங்கட்டும், உன்னை இரு ஹாலுக்கு கூப்பிட்டு போய் இன்னைக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஐயோ ஜங்குக்கா, ஐயோயோ அப்படியே நடிச்சிடுவா. உனக்கு இருக்கு, இரு வரேன். இவன் தூங்கட்டும், வரேன். ஐயோ நான் தூங்க போகிறேன் ஜங்குக். அவன் தூங்கும் போது தானே என்னாலே தூங்க முடியும். நான் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்க. நீங்களும் நைட்டெல்லாம் நான் பார்த்துட்டே முழிச்சிருந்தீங்கல்ல, நம்ம 2 பேரும் தூங்கலாம், அவனும் தூங்கட்டும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. இப்போ ஜங்குக்கு உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே அவனை பார்க்க வைக்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தூங்கக்கூடாது. பழைய ஜங்குக்கை பார்க்கணும்ல, பார்க்க வேணாமா பழைய ஜங்குக்கை அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. உங்கள் கண்ணில் இருந்து உங்களுக்கே தெரியாமல் டியாஸ் வருது. அப்போ அப்படியே அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு உங்களை இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பொண்டாட்டி பயந்துட்டியா அண்ணா? இல்லடி, நான் அதை மீன் பண்ண கிடையாது. பழைய ஜங்குக் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம்ல, அதை தான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, அழுகிறியா அண்ணா? சாரிடி, அப்படி ஒன்று பயப்படுத்திருந்தீங்கன்னா சாரி, கண்ணத்தோட அப்படின்னு உங்கள் டியாஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்ககிட்ட நான் எப்பவும் போல் வம்பலுக்கு தான் செஞ்சேன், மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ தான் பயந்துட்ட. வா நம்ம தூங்கலாம், குழந்த பிறந்து உனக்கு 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பேனா என்ன? நான் ஒன்றும் அவ்வளோலாம் கேவலமாக போயிடல. வா நம்ம தூங்கலாம். ஏன்னோ கொஞ்ச நாள் போட்டும், அதுக்கப்புறம் உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம இப்போ தூங்கலாம், வா அப்படின்னு உங்களை அப்படியே அவன் மேலே படுக்க வச்சுக்கிறான். நீங்களும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவன் பக்கத்தில் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஓகே, நான் இந்த 1 ஷாட் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் டெலிகிராமில் அன்கட் சீன் எப்படி இருந்தது, யூடியூப்பில் இருந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், டெலிகிராம் அக்கௌண்ட் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பின்டு கமெண்ட்டில் இருக்குது. யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர் மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இன்னுமே சூப்பராக வரும். டாடா, பை பாய்.